மாமா எனக்கு ஒரு டவுட். கேட்கலாம் மாமா, இப்போ சீதா சப்தம்ல சீதா, சீதே, சீதாஹா, சீதாம், சீதே, சீதான்னு இப்போ ரெண்டு இடத்துலயுமே சீத்தே வருது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த வச்சன் அந்த விபக்திஹின்னு? வெரி குட். இந்த விபக்தியை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வருமா வராதாமா? இப்போ வரும். இந்த சீதே அப்படின்றது ஒரே ஒரு வேர்டா தனியா இருக்குமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல நடுவுல வருமா? ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்ல அது முதல்லயோ நடுவுலயோ கடைசியிலயோ எங்க வந்தாலும் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இது என்ன விபக்தின்றத கண்டுபிடிச்சிடலாம். புரியுறதா? புரியுது மாமா. சரியா? சரி, தன்யவாதா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இங்க கவனி. புஷ்பம். புஷ்பம்னா என்னதுமா? ஃப்ளவர். ஃப்ளவர். ஆமாவா? ஆமாம். சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்? ஏகம் புஷ்பம் ஏகம் புஷ்பம் அஸ்தி. அஸ்தி. ஏகம் புஷ்பம் அஸ்தி அப்படின்னா என்ன மீனிங்மா? ஒரு பூ இருக்கிறது. ஒரு பூ இருக்கிறது. ஒரு பூ இருக்கிறது. இப்போ இந்த இந்த லைன்ல புஷ்பம்ன்ற இந்த வேர்டு என்ன விபக்திமா? பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி. புரியுறதா? புரியுது. சரி, அதே புஷ்பம்ன்றத வச்சுட்டு இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன், சரியா? சஹா புஷ்பம் பஷ்யதி. சஹா புஷ்பம் பஷ்யதி. இதுக்கு என்னமா அர்த்தம்? அவன் பூவை பார்க்கிறான். சரியா? இப்போ அவன் பூவை பார்க்கிறான். இங்க ஒரு புஷ்பம்னு வந்திருக்கா இல்லையா? ஆமா. இது என்ன விபக்தி? இது வந்து இது வந்து இது வந்து ஐ குறித்து த்விதியா விபக்தி. புரியுறதா? எஸ் எஸ் மா, புரியுது. அவன் பூவை பார்க்கிறான். அவன் சஹா அவன் அவன் பூவை சொல்றேன், அதனால ஆமா பூவை பார்க்கிறான். ஆமா, அவன் பூவை பார்க்கிறான். இந்த இடத்துல அதே புஷ்பம்ன்ற வேர்டு வந்திருக்கு. ஆனா நம்ம பிரதமா விபக்தியா த்விதியா விபக்தியான்றதுல கன்ஃபியூஸே ஆகல. தைரியமா சொல்லிடும் த்விதியா விபக்தி தான் இது அப்படின்னு சொல்லிட்டோம். எதை வச்சு சொன்னோம்? இல்ல, ஐ குறித்து த்விதியா. அவன் பார்க்கிறான். அவன் பார்க்கிறான் உடனே ஒரு கேள்வியை கேட்க தோன்றதே. எதை பார்க்கிறான்? கேள்வியை கேட்க தோன்றதா இல்லையா? உடனே புஷ்பம்னு பார்த்தோம், இது த்விதியா விபக்தி தான். புரியுறதா? என்ன புரிஞ்சுக்கணும்? புஷ்பம்னு ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு பிரதமா விபக்திலையும் வருது, த்விதியா விபக்திலையும் வருது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, அந்த சென்டென்ஸை நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணீங்கன்னா அது பிரதமா விபக்தியா த்விதியா விபக்தியான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுறதா? அதே அதே கான்செப்ட் தான் இந்த சீதா சீதே சீதாஹால சீதே என்ன பிரதமா விபக்திலையும் சீதேன்னு வருது, த்விதியா விபக்திலையும் சீதேன்னு வருது அப்படின்னா சென்டென்ஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது. புரியுறதா? புரியுது. சரி, இப்போ நான் வந்து ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு சொன்னேன், பிரதமா விபக்தின்னு சொன்னேன், த்விதியா விபக்தின்னு வேற சொன்னேன், அதுக்கப்புறமா புல்லிங்கஹா ஸ்திரீலிங்கஹா நபும்சகலிங்கஹான்னு சொன்னேன். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 சம்ஸ்கிருத வார்த்தைகளை நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. என்ன இது மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னா நான் அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். யாருக்காவது புரியலையா? புரியுது மாமா. சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, அடுத்த டாபிக் போலாமா? போலாம். சரி, வெரி குட். இப்போ ஒரு சப்தத்துல ஒரு சப்தம்னு எடுத்துட்டா எந்தெந்த விஷயங்களை தான் நம்ம கவனிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். லிங்கம், புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம், லிங்கம், விபக்தி, அப்புறம் விபக்தி. லிங்கம், வச்சனம், விபக்தி. சரியா? லிங்கம், வச்சனம்,
விபக்தி. இது மூணுத்தையும் பார்க்கணும். எதுல? ஒரு சப்தத்துல. கரெக்டா?